والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தை அடைய செய்தது போல அதன் இறுதியையும் நோன்போடும் இரவு தொழுகையோடும் அடைய செய்வான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளால் ரமதானுடைய இந்த முதல் தராவீஹை நாம் எல்லாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்லாஹுடைய வேதத்தை ஓதுவது, அல்லாஹுடைய வேதத்தை கேட்பது இரண்டுமே பரக்கத்தான அமல்கள். முதல் தராவி என்பதனாலே சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லிக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை ஷஹ்ருன் அதீம் என்று சொன்னார், மகத்தான மாதம் என்று சொன்னார். இப்போ இந்த காலம் குர்ஆன் அருளப்பட்ட ஒரு காலம் என்பதனாலே இது ஒரு மகத்தான மாதம். இரண்டாவது, இந்த மாதத்திலே கடைபிடிக்கப்படுகிற வணக்கம் நோன்பு, அதுவும் மகத்தான ஒரு வணக்கம். நோன்புக்கு நிகரான ஒரு வணக்கமே இல்லை என்கிற அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு வணக்கம். அல்லாஹ் அத்தகைய ஒரு சங்கி மிகுந்த மாதத்திலே நோன்பு நோக்கிற ஒரு வாய்ப்பினை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ரமதானுடைய மாதத்திலே 3 விஷயங்களை நாம கண்டிப்பாக குறைக்க வேண்டும். முதலாவது என்ன? உணவை நாம குறைக்கணும். இரண்டாவது என்ன? உறக்கத்தை குறைக்கணும். மூன்றாவது பேச்சை குறைக்கணும். நாலாவது ஒன்று இருக்குது, அது குறைக்கிறதல்ல, அதை எல்லாருமே மொத்தமா தொலைச்சிடணும். அதான் இந்த மொபைல் ஃபோன்கள். இந்த ஃபோனை வச்சிருந்தீங்கன்னு சொன்னா ரமலானுடைய நன்மைகளை திருடக்கூடிய முதல் திருடன் இந்த ஃபோனா தான் இருக்க முடியும். இந்த ஃபோனை கையில வச்சிருந்தீங்கன்னு சொன்னா ரமலானுடைய எந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ அந்த காலத்துல உலமாக்கள் 3 விஷயத்த குறைங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு 4வதா நாம ஒன்றை சேர்த்து கொள்றோம். இந்த சொன்ன 3ஐயும் குறைக்கணும்னா 4வது இந்த ஃபோனை தொலைச்சிடணும். ஒரு மாசம் கையிலே எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்த பார்க்குறோன்னு எடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு ஆடு வரத்தான் செய்யும், ஏதாவது ஒரு மியூசிக் வரத்தான் செய்யும், ஏதாவது ஒரு பொம்பளை அதில் வரத்தான் செய்வா. இப்போ நம்ம பாவத்திலிருந்து நம்முடைய கண்ணை பாதுகாக்க முடியாது, நம்முடைய செவிகளை பாதுகாக்க முடியாது. அதனால இந்த 1 மாத காலம் நாம் இந்த ஃபோன்களிலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறோமோ நம்முடைய ரமலான் சலாமத்தோடு கிடைத்துவிடும். ஃபோனை கையில் எடுத்தோன்னு சொன்னால் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நோன்பு வைக்கிற பல வாலிபர்கள் நேரம் கழியணும், காலையிலிருந்து மாலை வரைக்கும் 10, 12 மணி நேரங்கள். அதுக்காக என்ன செய்யறாங்க? ஃபோனை பார்த்து நேரத்தை வீணாக்குறான். ரமதான் அதற்குரிய காலம் அல்ல. அருமையானவர்களே, நான் சொன்ன 3 விஷயத்தை குறைக்கணும்னு சொன்னான். உணவு குறைக்கிறது. ரமதான்ல அளவான உணவு தான் சாப்பிடணும். இப்போ நோன்பு ஆரோக்கியம் ஆரோக்கியம் என்று நிறைய சகோதரர்கள் பதிவுகள் போடுறாங்க, விஞ்ஞானபூர்வமாக நோன்பில் இருக்கிற பலன்கள். நிச்சயமா அது மறுப்பதற்கு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க, சூமு தஸிஹு, நோன்பு வையுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள்னு சொன்னாங்க. அவங்க சொன்னா அது பொய்யாகாது. விஞ்ஞானம் சொல்றது அப்புறம் இருக்கட்டும், நோன்பு ஆரோக்கியம்தான். ஆனா அது நோன்பாக இருக்க வேண்டும் அல்லவா? அக்காலத்து மக்கள் எப்படி நோன்பு நோட்டுறாங்க, அந்த நோன்பு ஆரோக்கியத்தை தரும். ஆனா இன்னைக்கு நாம ரமதான்ல ஒரு 10, 12 மணி நேரம் வயிறை காலியா போட்டிருக்கிறோம். நிச்சயமா அது பலன் தரக்கூடியது. ஆனால் நோன்பு திறக்கிற நேரத்திலையும் நாம சஹர் வரைக்கும் சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கு இல்லையா, அது நோன்பினுடைய உண்மையான பலனை உடலுக்கு நமக்கு பெற்று தருகிறதான்னு சொன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நாம சாப்பிடக்கூடிய அது ஹலாலு தான், ஹராம் கிடையாது. அதுக்காக நோன்பு திறக்கிற நேரத்துல இப்படிதான் இருக்கணும்னு இல்லை. ஆனா நோன்பினுடைய முழுமையான பலனை அடையணும்னு சொன்னா கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு தேவை. இந்த மாசத்துல அளவா தான் நம்ம சாப்பிடணும். அப்பதான் முழுமையான நன்மை நமக்கு கிடைக்கும். இரண்டாவது என்ன? பேச்சை நம்ம குறைக்கணும். அருமையானவர்களே, இந்த நாவு தான் எல்லா மனிதர்களையும் நரகத்துல போய் தள்ளுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு நீண்ட அறிவுரை செய்வாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே வருவாங்க. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, முஆதே, உனக்கு நான் நிறைய நல்லறங்களை சொன்னேன், இந்த எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு அமலை சொல்றேன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய நாக்கை காட்டி சொன்னாங்க, குஃப அலைக்க ஹாதா, இதை உன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கன்னு சொன்னாங்க. இந்த நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கன்னு சொல்லி. முஆத் இப்னு ஜபல் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ்,
எங்களுடைய நாவுகளால் பேசக்கூடிய விஷயங்களுக்கும் நாங்க அல்லாஹ்விடம் தண்டிக்கப்படுவோமான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னப்பா முஆது, நீ இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற, நாவினால் பேசுகிற விஷயங்களுக்கு தண்டிக்கப்படுவோமான்னு கேட்கிறாயே. மனிதர்களை அதிகம் நரகத்திலே முகங்குப்புற தள்ளுவதே அவர்களது நாவுகள் அறுவடை செய்த விஷயங்களால தான். இப்ப இந்த நாவுனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஸரத்துல் கலாம் துக்ஸில் கல்ப, அதிகமா பேசுறது இருக்கிறதே இதயத்தை கல்லாக்கி விடும் சொன்னாங்க. எனவே எந்த அளவுக்கு பேச குறைக்கிறோமோ ரமதான் அது நமக்கு ரொம்ப நல்லது. பேச்ச குறைச்சிங்கன்னு சொன்னா உள்ள நிம்மதியாக இருக்கும், உள்ள ஆரோக்கியமா இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது, தெரியாத விஷயங்களை பேசக்கூடாது, அனுமானமாக பேசக்கூடாது, யாரை பத்தியும் அவதூறாக பேசக்கூடாது, பயனில்லாத எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது. பேச்சுன்னு எடுத்தோன்னு சொன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கு நாம் ஓதிய வசனத்துல அல்லாஹ் சொல்லுவான், கூலு லின்னாசி ஹுஸ்னா, மனிதர்களிடம் அழகான வார்த்தையை பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஒரு ஆயத்தினுடைய விளக்கத்தை நாம் எடுத்தோம்னா, அழகா பேசுங்கள் அப்படிங்கிற ஒற்றை சொல் இருக்கிறது. உலமாக்கள் அதை விவரிப்பாங்க. யார்கிட்ட அழகா பேசுறது? தாய் தந்தையர் இடத்துல அழகா பேசணும். அது அல்லாஹ் குரான்ல தனியா சொல்றான். தாய் தந்தையர் இடத்துல பேசக்கூடிய முறை என்ன? அந்த ஒழுக்கத்தை அல்லாஹ் சொல்றான். மனைவிட்ட அழகா பேசணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. மனைவிட்ட பேசக்கூடிய ஒழுக்கம் என்ன? பிள்ளைகளிடத்துல அழகா பேசணும். யாசித்து யாராவது வர்றாங்க, யாசகம் கேட்டு வர்றாங்க, அவங்கள்ட்ட அழகா பேசணும். நமக்கு கீழே வேலை செய்யறாங்க பாருங்க, அவர்கள்ட்ட அழகா பேசணும். யாரிடத்துல எப்படி பேச வேண்டும்? இந்த ஒரு வசனம் அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், மக்கள்கிட்ட அழகா பேசுங்கன்னு சொல்லி. அருமையானவர்களே, நான் வேலைக்காரங்களை பத்தி சொன்னேன். நம்முடைய உலமாக்கள் சொல்லுவாங்க, முதலாளிகளா இருக்கிறவங்க இந்த ரமலானுடைய மாதத்துல வேலைக்காரங்களுடைய வேலைகளை குறைச்சிருங்க. மற்ற காலங்கள்ல அவங்கள்ட்ட எவ்வளவு வேலை வாங்குறீங்களோ அந்த வேலையை இந்த ஒரு மாச காலம் வாங்காதீங்க. இந்த ஒரு மாசம் கொஞ்சம் அவங்களுக்கும் இபாதத்துக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுங்க. அவங்க இபாதத் செய்யறதுக்கு வழியை கொடுங்க. இந்த மாசம் அவங்கள்ட்ட கடினத்தை காட்டாதீங்க. அருமையானவர்களே, இந்த மாசத்துல நாம பேச்ச குறைக்கிறது, அதே போலதான் உறக்கத்தை குறைக்கிறது. இந்த மாசத்துல எவ்வளவு அதிகமா குரான் ஓத முடியுமோ, ஏன்னா இது குரான் அருளப்பட்ட மாதம், வேதங்களுடைய மாதம். இந்த மாதத்துல நாம குரானை விட்டு தள்ளி இருந்தா வேறு எந்த மாதத்துல குரானோடு நம்முடைய நெருக்கத்தை ஏற்படுத்த முடியும்? எனவே அல்லாஹுடைய வேதத்தை அதிகமாக ஓதுங்க. இந்த மாதத்தினுடைய எல்லா தருணங்களும் ஒப்புக்கொள்ளப்படுகிற துஆவுடைய தருணங்கள். ரமதான்ல முடிந்தவரை உங்களோடு யாரையாவது சேர்த்து கொண்டு நோன்பு திறங்கள். யாரையாவது கூட வைங்க. யாரையாவது நோன்பு திறக்கிற நேரத்துல சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விதமான பலன்கள் சொன்னாங்க. நீங்க நோன்பு திறக்க யாரையாவது கூட வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும், நரக விடுதலை எழுதப்படும், நீங்களும் இன்னொரு நோன்பு நோற்ற நன்மையும் கிடைச்சிரும். ஒரு நோன்பு ஏற்கனவே வச்சிருக்கீங்க, ஒரு ஆளுக்கு நோன்பு திறக்க ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்க, நீங்களும் இன்னொரு நோன்பு வைத்த நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நோன்பு திறக்கிற நேரத்துல, நோன்பு திறந்த பிறகு ஒரு பேரிச்சம்பழம் தண்ணீரை வாயில வைத்த பிறகு துவா ஓதணும். பல தடவை சொல்லி இருக்கிறேன், நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால துவா கிடையாது. நோன்பு திறக்கும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி தண்ணியை குடிக்கணும். ஒரு பேரிச்சம்பழமோ ஏதோ குடினுங்க சாப்பிட்டு தண்ணியை குடித்து விட்டு அதுக்கப்புறம் அல்லாஹும்ம லக்க சும்து என்கிற துவாவோ, அல்லது நபி ஸல்லல்லாஹு ஓதிய தஹபல் லமாஉ வபதல்லத்தில் உரூக் வஸபதல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ், அழகான துவா. தாகம் தீர்ந்தது, நரம்புகள் எல்லாம் நனைந்து விட்டன, அல்லாஹ் நாடினால் கூலியும் உறுதியாகி விட்டது. இந்த சுன்னத்தான அழகான துவாவை நோன்பு திறந்த பிறகு எதையாவது சாப்பிட்ட பிறகு துவா ஓதுங்க. இப்படி இந்த ரமலானுடைய எல்லா காலங்களும் துவாவுடைய அற்புதமான ஒரு காலமா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல நாம எந்த ஒரு தருணத்தையும் நாம விட்டுறக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்துல இல்லைங்க, பல சந்தர்ப்பங்கள்ல இந்த ரமதானை பத்தி அவங்க சொல்லுகிற போது பல சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. ஒரு சஹாபி இல்ல, சில ஹதீஸுகளை யாராவது ஒருத்தர் அறிவிப்பாங்க, சில ஹதீஸுகளை யாராவது 2 பேர் அறிவிப்பாங்க. ஆனா இந்த ஹதீஸ பல சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. ரமதானை அடைந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படாதவன் நாசமாகட்டும் சொன்னான். அல்லாஹ் இந்த சாபத்திலிருந்து நம்ம எல்லாம் பாதுகாக்கான். ஒரு அழகானது ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு மீண்டும் தந்திருக்கிறான். போன வருஷம் நம்மோடு இருந்த எவ்வளவு மக்கள் மூத்தாயிட்டாங்க. அல்லாஹ் நமக்கு அத்தகைய ஒரு நிலையை நமக்கு எழுதல்ல. இன்னொரு ரமதான் நம்முடைய வாழ்க்கையில கிடைப்பது என்பது மிக மிக மகத்தானதொரு பாக்கியம்.
எனவே இந்த அழகான பாக்கியத்தை வீணாக்காம, வீண் பேச்சுகள் எதுவும் பேசாம அமைதியான முறையில இருந்து குரான ஓதுங்க. நிறைய பேசுறத தவிருங்க. பேசுறத தவிர்த்தாலே நன்மைகள் ஏராளமாக நமக்கு எழுதப்படுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வாதத்திலே குரானுடைய கருத்துக்களை விளங்கி, குரானை சிந்தித்து அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை